1939 1945 வரைக்கும் நடந்த வேர்ல்டு வார் 2 டைமில் அமெரிக்கா ஜெர்மனியை டிஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நடத்திட்டு வந்தாங்க. சயின்ஸ் வளர்ச்சி அடைஞ்சு வந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா ஹியூமன்ஸ் மேலவும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நடத்திட்டு வந்தாங்க. கார்த்திக், கார்த்திக் அவன் வரா, ஓடிடுவான், நம்மளை கொன்றுவான். ஹலோ டாக்டர், என் பேர் எலி. நான் ஒரு ஜெர்னல் ஸ்டூடெண்ட். என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக ஒரு கேஸை பற்றி விசாரிக்கலாம்னு வந்திருக்கேன். ஓகே டாக்டர், 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பேஷண்ட் பார்த்து இருக்கிற அந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி நான் என்ன பண்ணான்னு வந்திருக்கேன். ஸோ என்ன Actually, Karthik is my second year psychology student. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கார்த்திகோட கேர்ள் ஃப்ரெண்ட் கீதாஞ்சலி ஒரு ரேப் கேஸ்னால இறந்துட்டாங்க. ரேப்பா? யார் பண்ணது? தெரியல, பட் இது ஒரு ஹை ப்ரொஃபைல் பர்சனை பண்ணதா கூட இருக்கலாம். போலீஸ் கூட இத ஏர்லி ஸ்டேஜ்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்தர் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஸோ விக்டிமோட ஃபேமிலி இந்த கேஸை எந்த ஒரு ப்ராக்ரஸ் பண்ணலையா? விக்டிமோட ஃபேமிலி வந்து ஒரு சிங்கிள் பேர், அம்மா ஒண்டி தான். ஸோ அதனாலே போலீஸ் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏதாவது குடிக்கிறீங்களா? டே கார்த்திக், நீ பிசிக்கலா ரொம்ப வீக் ஆயிட்ட. நீ இதோட முடிச்சுக்கலாம்டா. இல்ல ப்ராஃப், எனக்கு எப்படியாச்சும் இது யார் பண்ணான்னு தெரிஞ்சாலும் இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாமா? ஹிப்னோசிஸ் ஒரு தெரப்பியை ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஒரு எமோஷனல் ட்ராமாவை அடிக்கடி ஹிப்னோசிஸ் பண்ணி பார்க்க கூடாது. அதோட மென்டல் ஸ்டேட் இன்னும் வேர்ஸ்ட் ஆகிக்கும். 4 மாசமா இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு என்னோட மென்டல் ஸ்டேட் ஆல்ரெடி வீக்கா தான் ஆயிட்டேன். கீதா வந்து நிலைமைக்கு ஆக்குனது யாருன்னு தெரிஞ்சாதான் எனக்கு இதுல இருந்து நிரந்தர ரிலீஃப் கிடைக்கும். கார்த்திக் அவன் வரா, ஓடிடுவான், நம்மளை கொன்றுவான். அப்புறம் இந்த ட்ரீம் என்ன பார்த்த? திரும்ப அந்த உருவத்தை பார்த்தேன். ஆனா ஸ்பெசிபிக்கா ஒரு பெண்ணை பார்த்தேன். பெண்ணா? ஆமா, ஒரு பிளாக் கலர் ஜெல் பென். சரி போதும், இதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்காக வேற சாக்ரிஃபைஸ் பண்ணாத. ஓகே? இல்ல டாக்டர், இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஐ திங்க் ஐ எம் கெட்டிங் சம்வேர். we are not getting anywhere. நீ ஹெல்ப்னு கேட்டனால தான் நான் எவ்வளவு தூரம் பண்றேன். இன்ஸ்டிடியூஷனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனை ஆகும் தெரியலங்க. என்னால லீகல் கேஸ்ல ஹேண்டில் பண்ண முடியாது. So don't sacrifice your health for my fucking son. இதுதான் கார்த்திகோட full medical report from since June 2022. பிஃபோர் ட்ரீட்மெண்ட் அப்ப கார்த்திக்கு இன்சுமினியா இருக்குன்னு சொல்லவே இல்லை. கிளியரா சொல்லணும்னா அவன் ட்ரீட்மெண்ட் வந்தது காரணமே இன்சோம்னியானாலதான். அவ கேர்ள் ஃபிரெண்ட் கீதாஞ்சலி இறந்ததுக்கு அப்புறம் அவனால உனதான் தூங்க முடியாம மென்டல் ப்ரெஷர் தாங்க முடியாதனாலதான் என்கிட்ட வந்தான். And then I'll start my hypnosis therapy with him. But இந்த ட்ரீட்மெண்ட் நார்மலா இல்ல. It's
சம்திங் டிஃப்ரெண்ட். இல்லை, என் கேரியர் கூட இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நான் பார்த்ததே இல்லை. ஹலோ ஹலோ, தேங்க் காட் உனக்கு ஒன்றும் ஆகலை. ஓகே, பதறாத. நான் சொல்கிறத அப்படியே கேளு. அந்த டாக்டர் சொல்கிற எதையும் நம்பாத. நாங்கள் எல்லாரும் உன்னை காப்பாற்ற வந்துக்கிட்டு இருக்கோம். அது வரைக்கும் ப்ளீஸ் ஏதாவது ஒரு பிளேஸில் சேஃபாக இரு. சேஃபாக நான் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட உடம்ப தொட்டு அவளை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க வா கடவுளே. நான் திரும்பி வந்து பார்க்கும்போது he was collapsed. ஆக்சுவலி கீதாஞ்சலி இறந்ததுக்கு காரணமே தான். என்னாலதான் அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு கார்த்திக் மைண்ட்ல ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துச்சு. That's why கார்த்திக் அந்த ட்ரீம்ல தண்ணியே கில்லரா பார்த்தான். அதுக்கப்புறம் கார்த்திக் என்னாச்சு டாக்டர்? இப்போ எங்க இருக்காரு? இருக்காரு, பட் மென்டலி அன்ஸ்டபிளா பித்து பிடிச்ச மாதிரி இருக்காரு. he is not normal now. அவர் நீங்க உளுக்கு இந்த சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம். சரி டாக்டர். ஓ. சரி டாக்டர். ஓகே. ஸோ டாக்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட் இந்த ஃபைல் எடுத்துக்கலாமா? ஒரு பிளாக் கலர் ஜெல் பென். நான் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இல்ல, பரவாயில்ல. சரி டாக்டர், நான் கிளம்புறேன். தண்ணி குடிக்கிறீங்களா எழில்? வேர்ல்ட் வார் 2 டைமில் நடந்த எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது ஹியூமன் பிரெயின் மேனிப்புலேஷன், த மான்டாக் ப்ராஜெக்ட். அமெரிக்கன்ஸ் ஜெர்மனி சோல்ஜர்ஸை பிரெயின் கண்ட்ரோல் எடுத்து ஈஸியாக டிஃபீட் பண்ணுறதுக்கு உருவாக்குனாங்க. இப்போது கார்ப்பரேட் கம்பெனிக்கு அதுதான் பிஸ்னஸ், என்னுடைய பிஸ்னஸ். அப்போது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் விக்டம் கீதாஞ்சலி மேலே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டெஸ்ட்டை பண்ணேன். என்னுடைய தப்பு தான், செத்துட்டா. அதை மோப்பை பிடிச்சிக்கிட்டு கார்த்திக் வந்தான். ட்ரீட்மெண்ட் பேரில் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் அவன் மேலேயும் பண்ண, பைத்தியமாயிட்டான். இப்போ அது தேடிக்கிட்டு நீ வந்த, இப்போ மேலே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.